நல்லா இருக்குது. தாய் கிழவியை பார்த்து ரசிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் இமோஷனலாக முடிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாமே வந்து சில இடத்துல சிந்திக்க மாதிரி வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. பார்க்கலாம் படம் நல்லா இருக்குது, மனசுக்கு நிறைவாக இருக்குது. அவங்க காமெடி மட்டும் இல்லை, நல்ல கருத்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, மனசு நிறைஞ்சிருக்கு. நல்ல படம். ராதிகா மேடம் சொல்ல வேணும், பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அவங்க நல்ல கதை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இப்போ உள்ள காலகட்டத்துக்கு தேவையான பாயிண்ட்டுகள். படம் சூப்பராக இருந்துச்சு. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. அதாவது அவங்க பாட்டி பற்றின கதை தான். நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக் நல்லாயிருக்கு, டைரக்ஷன் சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா இருக்குது படம் சூப்பராக இருக்குது. சிரிப்பு, நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க. ராதிகா மேடம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது சார். ராதிகா மேடம் நடிப்பு சொல்லவே வேண்டாம், சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா, எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். பாருங்கள், நல்லாயிருக்கு படம். ரொம்ப அவங்கள சொல்லவே வேண்டாம், அவங்க ஆக்டிங் எப்போவுமே நல்லாயிருக்கும், சூப்பராக நடிச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன் எப்போவுமே நல்லா தான் இருக்கும். அதோட ராதிகா மேம் அவங்கள சொல்லவே வேணாம், ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்குது படம். சூப்பராக இருக்குது படம். இது வந்து விமென் ஓரியன்டிக் ஃபிலிம். ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கடைசியில் இருக்கிறதெல்லாம் செம்ம, கிளைமேக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ எவ்ரி விமன் ஹேஸ் டு see this. எல்லாரும் வந்து பார்க்கணும், எல்லாரும் வாங்க. சூப்பர். ஆக்சுவலி அவருக்காக தான் நான் அந்த படத்தை பார்க்க வந்திருக்கேன். ஏன்னா அவர் ஆக்டராக நடித்ததை விட இந்த மாதிரி ப்ரொடியூசர் நிறைய படத்தை இது பண்ணுறதுக்காகவே நான் வந்திருக்கேன். நல்லா இருக்கு, செம்மையாக இருக்குது படம். சூப்பராக இருந்துச்சுன்னா ஆக்சுவலாக என்ன கான்செப்ட் லாஸ்ட்டில் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, பொண்ணுங்க தான் கரெக்டாக நம்ம காசு சேமிக்கிறதுல கரெக்டாக இருக்கும் அப்படின்னு மாதிரி முடிச்சிருந்தாங்க. ஏன்னா காசுன்னு வந்துட்டாலே லக்ஷ்மி சாமிக்கிட்ட தான் போகிறோம் அப்படின்னு மாதிரி முடிச்சிருந்தாங்க. எனக்கு அதில் வந்து ஒரு கருத்துப்பாடு இருக்குது. எல்லா ஆண்களும் ஒரு காலையில் வேலைக்கு கிளம்பும் போது இன்றைக்கி என்ன நம்ம சேமிக்க போகிறோம், நைட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஆணும் யோசிக்கிறாங்க. அதை வந்து ஒரு பொண்ணு விதத்தில் மட்டும் காமிச்சது ஒரு மாதிரி இருந்தது. மிச்சப்படி படம் சூப்பராக இருந்தது. ஆனால் ரியலாக எனக்கு கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபுல் ஃபன்னாக இருந்துச்சு, செம்மையாக எடுத்திருந்தாங்க. காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. படம் கேரக்டர்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டரும் பயங்கரமாக இருக்குது. எஸ்கே வந்து இந்தமாரி படம் பண்ணணும். ஆண் படம் போலாதது டேரக்டர் பயங்கரமாக படம் பண்ணிடுறேன். சேயன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய நல்ல படம் இது. நல்ல மெசேஜ். ஒவ்வொரு உமனும் எப்படி இண்டிபெண்ட்டாக இருக்கணும், எப்படி சேமித்து வைக்கணும், எப்படி செலவு பண்ணக்கூடாது, எப்படி குடும்பத்தை காப்பாற்றணும், எப்படி அந்த சேமித்த காசை ஃப்யூச்சருக்கு எப்படி யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நல்ல மெசேஜ் உள்ள ஸ்டோரி இது. நல்லாயிருக்கு, குடும்பத்தோடு பார்க்குற நல்ல படம். அது சூப்பருங்க, சூப்பர். எல்லாமே நல்லா இருந்துச்சு. மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு, எல்லாமே காமெடியாக இருந்துச்சு, என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ராதிகாவுக்கு அவங்களோட கரியர் பெஸ்ட்டு. விடாது கருப்பில் வர பேச்சு கிளவி மாதிரி அப்படியே மிரட்டலான ஒரு கேரக்டரு, அதை அவங்க பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அப்படியே அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்கன்னு சொன்னோம். சிவகுமாருக்கு வந்து இது முதல் படம் மாதிரியே தெரில, ஏற்கனவே ஒரு 10 படம் பண்ண மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு 50 வருஷத்துக்காவது அவர் தமிழ் சினிமாவில் நிலச்சி நிற்பார். அந்த மாதிரியான ஒரு ரைட்டிங்கு. காஸ்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. தமிழில் இருக்க எல்லா சிறந்த துணை நடிகர்களையும் ஒன்றா உட்கார வச்சு அவங்கள வந்து கதையின் நாயர்களாக போட்டு எடுத்த மாதிரி இருந்துச்சு. லீவுக்கு ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. பொங்கலுக்கு லீவுக்கு போயிட்டு சொந்தக்காரங்க எல்லாரையும் பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஜல்லிக்கட்டெல்லாம் பார்த்துட்டு திருப்பி சென்னைக்கு வரும்போது ஒரு மனநிறைவு இருக்கும்ல, அந்த மனநிறைவை இந்த படம் கொடுக்குது. ஊருக்கே போயிட்டு வந்த ஒரு ஃபீல் கொடுக்குது. ராதிகா சூப்பராக பண்ணியிருக்காங்க, எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. தாய்க்கல்வி நல்லா இருக்குது இந்த படம். ஏன்னா அது உண்மையிலேயே வந்து டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. அவங்க பில்டப் பண்ண அளவுக்கு இருந்துதான் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இருந்தது. ராதிகாவோட நடிப்பு கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா கொண்டு போனாங்க. மேக்கப்லாம் போட்டு நல்லா தான் கொண்டு போயிருக்காங்க. அதில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸ்டோரி தன்னம்பிக்கைக்குன்னு சொல்கிறாங்க சார். அதாவது பெண்களுக்கு வந்து அடுத்தவங்க தெய்வம் நாடக்கூடாது, நம்ம சொந்த கையை நாடணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு மெசேஜ் தான் மெயின். மியூசிக் நல்லாயிருக்கு, மியூசிக்கில் நல்லா இருக்குது. சினிமா ஃபோட்டோகிராஃபில் நல்லா தான் இருக்குது. எடிட்டிங் அதெல்லாம் குறை இல்லை. நம்ம பாலா சரவணன், முனிஷ்காந்த் அவங்க தான் படத்தை அதிகமாக நவுத்துறாங்க. ராதிகா மேடமா இவங்களாம் கேட்டிங்கன்னா அவங்க தான் படத்தை அதிகமாக நவுத்துறது. காமெடி சூப்பராக இருக்குது சார். நல்லா காமெடி தான் நல்லா இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், இந்த படத்தில் ராதிகா மேடமாக நவுத்திடலாம், அவங்கள நம்பி தான் சூப்பராக இருக்குது படம். நம்ம முனிஷ்காந்த் சார், பாலா சரவணன், சிங்கப்புலி இவங்களோட கேரக்டர்லாம் நம்ம பார்க்கும்போது தான் ரசிக்கிற மாதிரி நல்லா இருக்குது, காமெடியாக இருக்குது. அதுவும் நம்ம இந்த கட்சிகளை பற்றி பேசும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. அதில் பாலா சரவணன் டிவிக்கே சொல்கிறத பாருங்கள், அந்த சில நல்லா இருக்குது. தேட்டரே அதான் பறக்குது, எல்லாம் உண்மையிலேயே அதான் பறக்கணும்.